Hey guys, welcome to the channel. My name is Bala. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜனவரி 18th 2023க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போவோமா? ஃபர்ஸ்ட் நியூஸ். The 21st edition of the bilateral naval exercise between India and France, நேம் என்ன? வருணா, was organized on the western seaboard from 16 to 20 January 2023. 21st edition of bilateral naval exercise. Bilateralனா ரெண்டு நாடுகளுக்கு, எந்தெந்த நாடு அப்படின்னா இந்தியா அண்ட் பிரான்ஸ் சேர்ந்து வருணா அப்படின்ற நேவல் எக்ஸசைஸை வந்து வெஸ்டர்ன் சீபோர்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து என்னது இதுல எக்ஸ்ட்ரா? while the bilateral exercise between the two navies was initiated in 1993. இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1993ல இந்த இனிஷியேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இட் வாஸ் நேம்டு அஸ் வருணா இன் 2021. 2001ல தான் வந்து வருணா அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது என்னது? வருணா அப்படின்ற நேவல் எக்ஸசைஸ் எந்த ரெண்டு நாட்டுகளுக்கு இடையிலனா, ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து பிரான்ஸ். எத்தனாவது நேவல் எக்ஸசைஸ் எடிஷன்னா 21st. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமாப்பா. நெக்ஸ்ட் நியூஸ். Astronomers from McGill University in Canada and the Indian Institute of Science IISc have detected a radio signal originating from atomic hydrogen in a distant galaxy. அதாவது McGill யூனிவர்சிட்டியோட ஆஸ்ட்ரோனமர்ஸும் இங்கே இந்த யூனிவர்சிட்டி இங்கே இருக்குது, கனடாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி இங்கே இருக்கிறவங்களும் இந்தியன் IISc இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரேடியோ சிக்னலை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேடியோ சிக்னல் எங்கேருந்து வந்திருக்குன்னா கேலக்ஸி, டிஸ்டன்ஸ் கேலக்சில இருந்து இவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. சரிங்களா? The signal was detected with the help of data from the Giant Meter Wave Radio Telescope GMRT in Pune. The findings have been published in the monthly notice of the Royal Astronomical Society. சரிங்களா? இப்போ இது இந்த சிக்னல் டிடெக்ட் பண்ணுறதுக்கு யாரோட ஹெல்ப் வாங்கியிருக்காங்கன்னா, பூனேல இருக்கிற GMRT, அதாவது ஜெயண்ட் மீட்டர் வேவ் ரேடியோ டெலஸ்கோப், இதோட உதவியில் இந்த சிக்னலை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த பப்ளிஷ் பண்ண பேர் என்ன அப்படின்னா ராயல் ஆஸ்ட்ரோனமிக் சொசைட்டி. இந்த இதில் வந்து இவங்க இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமாப்பா. நெக்ஸ்ட் நியூஸ். As part of G20 presidency, a business 20 B20 inception meeting will be organized at Gandhinagar in Gujarat from 22-24 January 2023. அதாவது G20 நடக்குதுல, இந்த இயர் பிரசிடென்சி யாரு? இந்தியா தான். G20யோட பார்ட்டா ஏ பிஸ்னஸ் 20 அப்படின்ற ஒரு மீட்டிங்கை வந்து காந்தி நகர் குஜராத்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியாப்பா? The meeting will be held to formulate policy recommendations to be submitted to G20 head of the leaders summit. இந்த மீட்டிங்ல நடக்கிற ரெக்கமெண்டேஷனை வந்து G20 லீடர்ஸ் சமிட்ல வந்து சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமாப்பா. நெக்ஸ்ட் நியூஸ் என்னது? According to the Ministry of Commerce and Industry data, the wholesale price based inflation அதான் WPI for December 2022 has been eased to 22-month low of 4.95%. The
ஹோல்சேல் பிரைஸ் பேஸ்டு இன்ஃப்ளெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 22 மாசத்திலேயே இந்த போன டிசம்பர் மாசம்தான் ரொம்ப லோவா வந்து எவ்வளவு 4.95% லோவா வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சரிங்களா. The WPI inflation was 5.85% in November 2022. நவம்பர்ல 5.85 இருந்திருக்கு, டிசம்பர்ல 4.95 ஆயிருக்கு. And 14.27% in December 2021. 2021 டிசம்பர்ல எவ்வளவு 14.28% இருந்திருக்கு. அதுல இருந்து 4.95% இப்ப வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமாப்பா. நெக்ஸ்ட் நியூஸ். The Indian Open, officially known as Yonex Sunrise India Open 2023, started in New Delhi on 17th January. சரிங்களா. இது என்ன டோர்னமெண்ட்? இது ஒரு டோர்னமெண்ட். என்ன டோர்னமெண்ட்? ஷட்டில் கார்க் டோர்னமெண்ட். சரிங்களா. ஷட்டில் கார்க் டோர்னமெண்ட். The tournament organized at the KD Jadhav Indoor Hall since 2008. It will be the first time when India Open is organized in the Super 750 status category. அதாவது 2008ல இருந்து இப்ப வரைக்கும் இப்பதான் வந்து சூப்பர் 750 ஸ்டேட்டஸ் கேட்டகிரியை வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஆர்கனைஸ் பண்ணுது. சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமாப்பா. நெக்ஸ்ட் நியூஸ். NTPC Renewable Energy Limited, NTPC REL, has signed a memorandum of understanding with the government of Tripura in New Delhi. சரிங்களா. NTPC வந்து திரிபுரா கவர்மெண்ட் கூட வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் அண்ட் கிரவுண்ட் மவுண்டட் பேஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இன் திரிபுரா. அதாவது ஃப்ளோட்டிங் பிளஸ் கிரவுண்ட் மவுண்டட் பேஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்டை வந்து திரிபுரால வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா. நியூஸ் பார்ப்போமாப்பா. நியூஸ் என்னது? Warehouse Development Regulatory Authority, WDRA, signed an MOU with SBI to facilitate farmers in providing low interest rate loans. அதாவது WDRA, Warehousing Development and Authority Regulatory Authority வந்து SBI கூட வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. எதுக்காக அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து லோன் கொடுக்கறதுக்காக. ஓகேயா. டு ப்ரொமோட் அவேர்னஸ் அபவுட் த நியூ லோன் ப்ராடக்ட் கால்டு ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் லோன் டு எக்ஸிக்யூட்டிவ்லி ஃபண்ட் அகெயின்ஸ்ட் ENWRS, எலக்ட்ரானிக் நெகோஷியபிள் வேர்ஹவுஸ் ரிசிப்ட்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமாப்பா. Next news என்ன? Viacom 18 has won the bid for the media rights for the women's IPL for a whopping rupees 951 crore for 5 years. அதாவது Viacom வந்து உமன்ஸ் ஐபிஎல் வந்து நடக்க போதில்ல, அதுக்கு வந்து மீடியா ரைட்ஸை வந்து பிட் பண்ணி வாங்கியிருக்காங்க. சரிங்களா. The action for the T20 League was conducted by the Board of Control for Cricket in India, BCCI. BCCI தான் இந்த லீக்கை வந்து T20 லீக்குக்கான ஆக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க இன் மும்பை. BCCI will launch the Women's Indian Premier League in March 2023ல வந்து உமன்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக், உமன்ஸ் IPL வந்து BCCI வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேப்பா. நியூஸ் பார்ப்போமா. நியூஸ் என்னது? Paytm Payments Bank has received final approval from RBI to operate as a Bharat Bill Payment Operating Units. அதாவது Paytm Payments Bank வந்து RBI இருந்து ஃபைனல் அப்ரூவலை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க.
எதுக்காக அப்படின்னா ஆப்ரேட் பண்றதுக்காக. எதை? பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட்டை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கான அப்ரூவலை வந்து பேடிஎம் வந்து ஆர்பிஐட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சரியாப்பா? பிபிபிஎஸ் அப்படின்னா பாரத் பில் பேமெண்ட், ஒரு நிமிஷம், BBBS is owned by the National Payment Corporation of India. NPCI தான் வந்து BBPS வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமாப்பா. நியூஸ். டென்மார்க் பேட்மிண்டன் பிளேயர் விக்டர் அலெக்சன் won the men's single Malaysia Open title 2023 after defeating Kodai Naroka from Japan. மென்ஸ் சிங்கிள் மலேசியன் ஓப்பன் டைட்டில் 2023 வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க? டென்மார்க் பேட்மிண்டன் பிளேயர். யாரு? விக்டர் அலெக்சன். சரிங்களா? அகனே யமகுச், Japanese player lifted the title in the women's final after beating South Korea's An Si-young. அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிட்டு உமன்ஸ் கேட்டகரி ஃபைனல்ல வந்து அகனே யமகுச் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதர் வின்னிங் பார்ப்போமா? அதர் வின்னர்ஸ் யாரு? மென்ஸ் டபுள்ல வந்து ஃபஜார் அல்ஃபியன் அண்ட் முகமது ரியான் அர்டியான்டோ, இந்தோனேசியா பிளேயர். சரிங்களா? அதே உமன்ஸ் டபுள்ல வந்து சென் குயிங்சன் அண்ட் ஜியா யுஃபன், சைனா பிளேயர். சரியா? மிக்சடு டபுள்ஸ்ல வந்து செங் ஸ்வேக் அண்ட் யுயாங் யஹூங். சரிங்களா? இவங்களும் சைனா பிளேயர் தான். ஓகே அப்பா, நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ். The Reserve Bank of India (RBI) has proposed a framework for the adoption of an expected loss-based approach for provisioning by banks. அதாவது ஆர்பிஐ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்கு, அடாப்ட் பண்ண சொல்லி. சரிங்களா? என்ன ஃப்ரேம் ஒர்க்னு பார்ப்போமா? Presently, banks are required to make loan loss provisions based on an இன்கர்டு லாஸ் அப்ரோச். ப்ரெசண்டாக வந்து பேங்க்ஸ்லாம் வந்து லோன்னால வரக்கூடிய லாஸை வந்து ப்ரொவிஷன் பேஸ்டு ஆன் அன் இன்க்யூர்டு லாஸ் அப்ரோச்சை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டு என்ஹான்ஸ் த ரெசிலியன்ஸ் ஆஃப் த பேங்கிங் சிஸ்டம். இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமாப்பா. நெக்ஸ்ட் நியூஸ். அக்கார்டிங் டு த ஆர்பிஐ ரிப்போர்ட், the gross fiscal deficit of states is budgeted to narrow to 3.4% of GDP in 2022-23 from 4.1% in 2020-21. அதாவது கிராஸ் டெஃபிசிட் இருக்குல்ல, கிராஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது 2020-21 வந்து 4.1% இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் 2022-23 3.4% வந்து 3.4% இந்த வருஷம் 2022-23 ஸ்டேட்டோட பட்ஜெட்ல வந்து இருக்கு. சரிங்களா? While state's debt is budgeted to ease to 29.5% of GDP in 2022-23 as against 31.1% in 2020-21. அதாவது ஸ்டேட்ஸோட டெப்ட் இருக்கு பார்த்தீங்களா, கடன் வந்து அவங்க பட்ஜெட்ல 29.5%, அவங்க ஜிடிபி பார்க்குறப்ப 29.5% இருக்கு. இது வந்து 2022-23 இப்போ கரண்ட்ல. இதே 2021 வந்து 31.1% இருந்துச்சு. சரிங்களா? ஆனா இந்த 29.5ங்கிறது ஹையஸ்ட்ன்றாங்க. பட் இட் இஸ் ஹையர் தென் தட் 20%. பார்த்தீங்களா? இதே 9.5% அதிகமாக தான் இருக்கு. ரெக்கமெண்டட் பை த Fiscal Responsibility and Budget Management Review Committee in 2018. 2018ல
ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்னா 20% தான் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? The RBI has also advised governments to set up a fund for long-term expenditure when revenue collection is strong. அதாவது வருவாய் ரெவன்யூ கலெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப வந்து லாங் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஃபண்டை வந்து செட்டப் பண்ண சொல்லி ஆர்பிஐ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமாப்பா. நெக்ஸ்ட் என்ன, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நம்ம அடுத்து வந்து இதை வந்து குவிஸாக பார்ப்போம். குவிஸ் வந்து டெய்லி வைஸ் பார்ப்போம். இல்லை டெய்லி வைஸ் வந்து என்னால் வந்து சரியாக பார்க்க முடியல அப்படின்னீங்கன்னா வீக்லி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? வீக்லி, மந்த்லி வந்து நம்ம வந்து டாபிக் வைஸாக வந்து கொடுப்போம். டாபிக் வைஸாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டாக இருக்கும். குவிஸ் ஃபார்மெட்டில் பார்க்குறப்ப நம்ம வீடியோ லென்த்தாகவும் இருக்காது, நம்ம சீக்கிரமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேப்பா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை கைஸ்.